தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. தனுசு ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த தனுசு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். இவன் உன்னை மனசுல நினைச்சிட்டா அதிலிருந்து இவனை மாத்தவே முடியாதுப்பா அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தனக்குன்னு ஒரு இலக்கை வச்சு அதை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தலைப்பெண்ணங்க போட்டிருக்கோம். வரக்கூடிய செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது. 100% ரகசியமான பதிவுன்னு போட்டிருக்கோம். எப்பவுமே திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. உங்களுடைய இலக்கும் பெருசு, அதற்கான உழைப்பும் பெருசுங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும் தாங்க தெரியும். வெளியே இருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்குமே யாருக்குமே உங்களுடைய திட்டம் எங்களுக்கு புரியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு தலையே சுத்திடும். ஏன்னா அந்த அளவுக்கு சிக்கலான விஷயத்துல திட்டமா வச்சிருப்பீங்க. சிக்கல் அப்படின்னா இப்போ ஒருத்தன் சாதாரணமா செய்யக்கூடிய வேலையை நீங்க பல விதங்கள்ல யோசிச்சு அவன் 10 நாள்ல செய்யறான் அப்படின்னாக்கா நீங்க 10 நிமிஷத்துல செய்யணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்க. தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. உழைப்புக்கு பெயர் போன தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுடைய வேகத்துக்கும் விவேகத்துக்கும் சாப்பாடு போடுற மாதிரி இருக்குதுங்க. அதாவது உரம் போட்ட செடி எப்படி வேகமா வளருமோ அதே மாதிரி தாங்க உங்களுடைய உணர்வுக்கு இந்த காலகட்டம் உரமா வரப்போகுது. உங்களுடைய வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க. உங்களை எல்லாரும் சாதாரணமா எடை போட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வாய் பொத்தி கை கட்டி ஓரமா நின்னுட்டு நீங்க சொல்றதுக்கு மட்டுமே தலையாட்டக்கூடிய காலம் பிறந்துடுச்சு அப்படின்னு தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. தனுசு ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த தனுசு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். இவன் உன்னை மனசுல நினைச்சிட்டா அதிலிருந்து இவனை மாத்தவே முடியாதுப்பா அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தனக்குன்னு ஒரு இலக்கை வச்சு அதை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தலைப்பெண்ணங்க போட்டிருக்கோம். வரக்கூடிய செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது. 100% ரகசியமான பதிவுன்னு போட்டிருக்கோம். எப்பவுமே திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. உங்களுடைய இலக்கும் பெருசு, அதற்கான உழைப்பும் பெருசுங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும் தாங்க தெரியும். வெளியே இருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்குமே யாருக்குமே உங்களுடைய திட்டம் எங்களுக்கு புரியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு தலையே சுத்திடும். ஏன்னா அந்த அளவுக்கு சிக்கலான விஷயத்துல திட்டமா வச்சிருப்பீங்க. சிக்கல் அப்படின்னா இப்போ ஒருத்தன் சாதாரணமா செய்யக்கூடிய வேலையை நீங்க பல விதங்கள்ல யோசிச்சு அவன் 10 நாள்ல செய்யறான் அப்படின்னாக்கா நீங்க 10 நிமிஷத்துல செய்யணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்க. தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. உழைப்புக்கு பெயர் போன தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுடைய வேகத்துக்கும் விவேகத்துக்கும் சாப்பாடு போடுற மாதிரி இருக்குதுங்க. அதாவது உரம் போட்ட செடி எப்படி வேகமா வளருமோ அதே மாதிரி தாங்க உங்களுடைய உணர்வுக்கு இந்த காலகட்டம் உரமா வரப்போகுது. உங்களுடைய வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க. உங்களை எல்லாரும் சாதாரணமா எடை போட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வாய் பொத்தி கை கட்டி ஓரமா நின்னுட்டு நீங்க சொல்றதுக்கு மட்டுமே தலையாட்டக்கூடிய காலம் பிறந்துடுச்சு அப்படின்னு அப்படி என்னங்க மாற்றம் பாத்திரலாங்களா?
தேவையான பணம் அப்படிங்கிறது கையில இருக்க போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்த பணமும் சரி, எதிர்பாராத விதங்களையுமே பல விதங்கள்ல பண வரவு கொட்டி கிடைக்க போகுது. முக்கியமா ஒரு சிலர் கடன் பிரச்சனையில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த கடனை ஒத்த பைசா பாக்கி இல்லாம முழுமையா அடைக்கிறதுக்கான பணம் உங்க கையில இருக்க போகுதுங்க. உங்களை பத்தி மத்தவங்க மறைமுகமா விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க இல்லையா, அதை பொறுமையா சகிச்சு கொள்வது ரொம்பவே நல்லது. எவன் என்ன வேணா பேசிட்டு போகட்டும் அப்படின்னு இந்த காலகட்டத்துல எல்லாத்தையும் மறந்து போவீங்க. உங்களை பத்தி தப்பா பேசின வாயெல்லாம் வெத்தலை பாக்கு போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பதிலடி இருக்க போகுது. அதனால நீங்க சண்டை போட போறீங்க, அவங்கள அடிக்க போறீங்கன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் கை கட்டி வாய் பொத்தி ஓரமா நின்னுக்கிட்டு தலையாட்ட போறாங்க. முக்கியமா தந்தை வழியில மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதனால அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம். அவர் என்ன செய்வார்னாக்கா, அவங்க கையில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு மல்லு கட்டிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வருவாரு. ஏன் அப்படின்னா, உறவுக்காரங்க எல்லாரும் நல்லவங்கன்னு அவங்க நம்பிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தின புரிதல் உங்களுக்கு தெளிவான ஓட்டமா இருக்கும். அதை நீங்க தெரியப்படுத்துறதுனாலையும் அதை நீங்க அவர்கிட்ட வாக்குவாதம் செய்யறதுனாலையும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க. அப்பா என்ன பேசினாலும் அதற்கான மறு பேச்சு வேண்டாம். அவர் சொல்றாரா, சொல்லிட்டு போறாரு, உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மறைமுகமாக இருக்கட்டும்ங்க. மேலும் குடும்பத்திலேயே உங்களுடைய உடன்பிறப்புகளால சில சங்கடங்கள் ஏற்படுங்க. அப்படி சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு எதுவுமே பாதிப்பு இருக்காதுங்க. அதை அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க. வண்டி வாகனத்துல போகிறப்ப ரொம்ப பொறுமை அவசியம். வம்பு வழக்குகள்ல மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா வழக்கறிஞர்களுடைய ஆலோசனைப்படி நடந்துக்கோங்க. அதை தாண்டி உங்களுடைய செயல்பாடு எதுவும் இருக்க வேண்டாம்ங்க. அவங்க சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு சாதகமா நடந்துப்பாங்க. பல விதங்கள்ல அலுவலக பணிகள் உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது. உங்களுடைய பணிகளை நீங்களே கவனத்துடன் செய்வதனால நல்லதுங்க. என்னதான் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலையை மற்றவங்களை நம்பி ஒப்படைக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய திறமைகளும் உங்களுக்கானது மட்டும்தான். மற்றவர்களுடைய கண்ணோட்டத்துல உங்களுடைய செயல்பாடுகளை கெடுக்கிறதுக்கான கண்ணோட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா விதங்களையுமே தனுஷ் ராசிக்கு கண் திருஷ்டி அதிகமா இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய ஈடுபாடு உங்களுடைய செயல்பாடுகள்ல இருக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க அப்படின்றதும் எதையும் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்திக்கும் உங்க மனசுக்கும் கடவுளுடைய அனுகிரகத்துக்கும் மட்டும்தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கணும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகாரிங்க கடுமையா பேசினாலும் சரிங்க, அவங்க கிட்ட பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க, தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை பத்தி யார் என்ன பேசினாலும் சரி, உங்களுடைய மேல் அதிகாரியா இருக்கட்டும், சக ஊழியர்களா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே உங்களை ஆட்டி வைக்கணுங்கிற கண்ணோட்டத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல சாதகமா இருக்கு. இந்த சமயம் பார்த்து தான் அவங்க உங்களை ஆட்டி வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பொறுமையா இருந்தா மட்டும் போதும், மற்றது எல்லாமே கடவுள் பார்த்துப்பாங்க. இந்த ஒரு சாக்லேட் விளம்பரத்துல வரும்ல, நல்ல வேலைப்பாணி எதுவுமே செய்யல, எல்லாமே நல்லா தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய அன்றாட பணிகளை செஞ்சுட்டு மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க. அவங்க என்ன வேணா பேசிட்டும் கத்தட்டும், கூப்பாடு போடட்டும், தாம் தூம்னு குதிக்கட்டும், நீங்க பாட்டுக்கு அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேல ஓடி போயிடுவாங்க. புரியுதுங்களா? சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல விற்பனை அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்குங்க. சக வியாபாரிகள் கிட்ட வீண் வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்டையும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. நான் சொன்ன மாதிரி தான் சுத்தி முத்தியும் கூட பிறந்தவங்க இருந்து பெத்தவங்க இருந்து நட்பு வட்டாரம், வியாபாரம், வேலை செய்யக்கூடிய இடம் எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு அச்சுறுத்தல் வரும். பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். சரிதுங்களா? மேலும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுஷ் ராசிக்கு உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். ரொம்பவே பொறுமை அவசியம். அடுத்ததா குடும்பத்தை ஆளும் பெண்களை பொறுத்த வரைக்கும் செலவு கைமீறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால உங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்து செலவழிங்க. தேவையான செலவு, தேவையற்ற செலவு அப்படிங்கிறத பிரிச்சு செலவு செஞ்சீங்க அப்படின்னா அந்த செலவுகளை சமாளிச்சிடலாம். முக்கியமா வேலைக்கு செய்யக்கூடிய
முக்கியமா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகள்ல மிகுந்த கவனம் செலுத்த வேண்டுங்க. நீங்க பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு செய்யலாம் வேலையை, நாளைக்கு செய்யலாம் வேலையை அப்படின்னு ஏதாவது ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை உங்களுடைய வேலையை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதோ, இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு நீங்க கவனக்குறைவா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிக்காரங்களே யாரையுமே நம்பாதீங்க. இதுதான் ஒரே பாயிண்ட். பொறுமையை கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ யாரையும் நம்பாதீங்க. உடனே தனுஷ் ராசி எல்லாரும் வந்து யோசிப்பீங்க, என்ன நீங்க சொல்லி இருக்கீங்க, தலைப்புல என்ன போட்டிருக்கீங்க, உள்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ என் தலைவிதியே மாறப்போகுது, எல்லாமே எனக்கு நல்லதா நடக்க போகுதுன்னு சொன்னீங்க, இப்ப பார்த்தாக்கா பொறுமையா இருக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் வந்து யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்றீங்க, பணவரவு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? நல்லது நடக்கிறப்ப தாங்க நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும். பல விதங்கள்ல உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகுது, பண வரவு வரப்போகுது, நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் தான் யாரும் உங்களுக்கு துணை இருக்க மாட்டாங்க. கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? முக்கியமா உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய அமைப்பின் காரணமாக தான் பலன் வந்துட்டு தொடர்ந்து நம்ம பேச முடியுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காருங்க. அவர் கூடவே கூட்டணியில ராகு பகவான் இருக்காரு. களத்திர ஸ்தானத்துல குரு பகவான், தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், அயன சைன போகஸ்தானத்துல சந்திர பகவானும், தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான். இவங்க 2 பேரும் கூட்டணியில இருக்காங்க. ஒருத்தர் வெளிச்சத்துக்கு சொந்தக்காரர், இன்னொருத்தர் புத்திக்கு அதிபதி இல்லையா? இவங்க 2 பேரோட கூட்டணியும் உங்களுக்கு பலம் தாங்க. அடுத்ததா பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க. இதை வைத்து பார்க்கிறப்போ பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலகட்டம். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே அகலப்போகுது. தன்னம்பிக்கையோடு ரொம்பவே தெம்பா வளம் வர போறீங்க. தைரியம் அதிகரிக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும். கடுமையான உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனா அதிகமா உழைப்பு கட்டாயம் போட வேண்டியது இருக்கும். அதற்கேற்ற ஊதியமும் உயர்வும் வரப்போகுது. ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய வேண்டி இருக்குங்க. இருந்தாலும் எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு வெற்றி வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தொடர்ந்து நீங்க பார்க்க போறீங்க. இதனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கவனிக்க முடியாத சூழல் உருவாகலாம். இருந்தாலும் அதையும் சமாளிச்சிருவீங்க. குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எதிலையுமே மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது அவசியம். இல்லை அப்படின்னாக்கா தேவையில்லாத சிக்கல்கள்ல மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தனுஷ் ராசி இந்த காலகட்டத்தில் செய்யவே கூடாது. அடுத்ததா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய தனுஷ் ராசிக்கு மிகப்பெரிய மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சின்ன சின்ன தடங்களும் எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். அதை வந்து நீங்க பொறுமையா இருந்தீங்க, நிதானமா யோசிச்சிங்க அப்படின்னா அதை வந்து தவிர்த்தரலாங்க. நினைச்சபடி பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறுங்க. வேலையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல வேலை கிடைக்கும். வேலையினால ஏற்படுற சோர்வும் மன அழுத்தமும் குறையக்கூடும். அடுத்தவருடைய பேச்சு மட்டும் கேட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய வேண்டாங்க. எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க கூட பழகுறாங்க இல்லையா, அவங்ககிட்ட ரொம்பவே கவனமோடு பழகுவது சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆளாக்கி உங்களை தவறான பாதைக்கு இழுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால முடிஞ்ச அளவுக்கு தனுஷ் ராசி மாணவர்கள் ரொம்பவே கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம்ங்க. ஏன்னா நல்ல வாய்ப்புகள் வரப்போதான் உங்களை வந்துட்டு தடுமாற்றத்துக்கு உள்ளாக்கி உங்களுடைய வளர்ச்சியை சுத்தமா தடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா சித்தர்களை வழிபாடு செய்ய காரிய தடைகள் தாமதங்கள் நீங்கும். இப்ப வரைக்கும் பார்த்தது தனுஷ் ராசிக்கான செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் பலன்கள் எப்படி இருக்க போகுது. இப்ப நம்ம கூடுதல் நட்சத்திர பலன்களை பார்க்கிறப்போ மூல நட்சத்திரம் எந்த மாதிரியான விவரமான பலன், பூராடத்திற்கு எந்த மாதிரியான விவரமான பலன், உத்திராட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி இருக்க போதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதை அடிப்படையாக வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தன வரவு அதிகரிப்பதால குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்க போகுதுங்க. மூல நட்சத்திரத்துக்கு நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுக்காரங்க வகையில உள்ள மகிழும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உயர்தரமான உணவகங்கள்ல சென்று உறவுக்காரங்களோட உணவருந்தி மகிழக்கூடிய சூழல் உண்டாகும். சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல், வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றவர்களால செய்ய முடியாத விஷயத்தை கூட அசாதாரணமா செஞ்சு முடிச்சு சாதனை புரிய போறீங்க. உங்களுடைய திறன் அப்படிங்கிறது, அதாவது முக்கியமா சம்பாதிக்கக்கூடிய திறன் மேம்படுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உயர்வுகள் வந்து சேரும். மிக கடினமான வேலையை கூட தன்னம்பிக்கை காரணமா சிறப்பாக செய்து
ஊக்குவித்து பாராட்டுகளை பெற போறீங்க. அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கமின்றி ஒரே சீராக இருக்குங்க. மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு நல்வழி காட்டும் மனம் கொண்ட உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்ங்க. பாக்கியஸ்தானத்துல சூரியன் பெயர்ச்சியாகி ஆட்சி பெறுவதனால உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் காணாமல் போகும். பெரியவங்களுடைய ஆதரவும் தெய்வ அனுகூலமும் உண்டாகி இருக்குங்க. கேது கேந்திர பலம் பெற்று ஜீவஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தொழில நல்ல முன்னேற்றம் உண்டு. முக்கியமா வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலக போகுது. உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கிறதோடு ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரும். அதே மாதிரி குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. ஆக்கப்பூர்வமான உங்களுடைய செயல்பாடுகளால எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. அடுத்ததா பூராட நட்சத்திரக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஞான மோட்சக்காரகனோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால கையிருப்பு கூடும், அதாவது சேமிப்பு அதிகரிக்கும். யோசிக்காம செலவு செய்து சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு செலவு செய்யறதுக்கு முன்னாடியும் தேவையான செலவா தேவையற்ற செலவா அப்படிங்கிறத கொஞ்சம் பிரிச்சு பார்த்து செலவு செய்யுங்க. குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க நிலையில முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. குடும்பம் தொழிலிருந்து வந்த பிரச்சனைகள் மறைய போகுது. மேலும் பேசுனா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சந்தோஷத்துக்கு குறைவில்லாம நிறைந்திருக்க போகுது. தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. வீட்டுல திருமண வைபவங்களை நீங்க எதிர்பார்க்கலாங்க. பெரியவங்களுடைய ஆசையால நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் இவர்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. மேலும் பிள்ளை பெரு, புது தொழில் வாய்ப்பு, லாட்ரி யோகங்கள், புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய தரிசன வாய்ப்பு, இந்த மாதிரி பல விதங்கள்ல நன்மைகள் குவிய போகுது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில தேர்ச்சி உண்டாகும். அரசு பதவியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் அடைய போறீங்க. நல்ல புத்திர பாக்கியம் ஏற்பட போகுது. சகல விதங்களிலுமே நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது. அடுத்ததா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசா தெம்பு உற்சாகம் கூடும். பல வகையான உயர்தர வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாங்க. மனைவி மூலம் பூரண சுகம் கிடைக்கும். இந்த நல்ல காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க கிட்ட பொறுமையை கடைபிடிங்க. தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையணும்னு நினைச்சீங்கன்னா அதிக உழைப்பு உழைத்தால் தாங்க அதற்கேற்ற லாபமோ பலனோ கிடைக்கும். சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சரியான உணவும் வெளி உணவுகளை தவிர்த்துருங்க. நேரம் தவறாம உறக்கம் இருக்கட்டும். முக்கியமா வண்டி வாகன வசதிகள் மேம்பட போகுது. அந்தஸ்து உயரப்போகுது. தூரத்துல நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆக மொத்தத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்ங்க. மேலும் பேசுனா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இழுவரியாக இருந்து வந்த வேலைகள் கூட கடகடன்னு முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். சோ பொது பலன்களா இருக்கட்டும், நட்சத்திர பலன்களா இருக்கட்டும், எல்லா விதங்களிலுமே நன்மைகள் மட்டுமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்ங்க. மேலும் தெளிவான விளக்கத்தோடு இன்னும் சிறப்பான பலன்களை பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்துல நிம்மதி மகிழ்ச்சி காணப்படும். பொருளாதார வசதி திருப்தியை தரும். பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க. 5க்குரிய செவ்வாய் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ராசிநாதன் குரு உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால சுக்கிரன் 10ஆம் இடத்துல கேதுவோட இணைந்திருக்கிறதுனால நன்மைகள் அதிகம்ங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சனி நன்றாக பலத்தோடு இருப்பது, 10ஆம் இடத்துல கேது நல்ல அமைப்போடு இருக்கிறதும் ஆன்மீக பயணங்கள் செல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சகல விதங்களிலுமே நன்மைகள் மட்டுமே விளையக்கூடிய காலகட்டம். செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து தனுஷ் ராசிக்கு தலை விதி அப்படிங்கிறது தாறுமாறா முன்னேற்ற பாதைக்கு போகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா, வியாழக்கிழமைகள் தோறும் அருகாமையில் உள்ள ராகவேந்திரர் ஆலயத்துக்கு சென்று முதியவர்களுக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வதன் காரணமா இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே நீடிச்சு உங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு தொடருங்க. அதே மாதிரி மேலும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 26ஆம் தேதி அதிர்ஷ்டகரமான எண்கள் 3, 6. வழிபாடு செய்ய வேண்டிய தினமும் காலையில தினமுமே வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி தினமும் அம்பிகையை வழிபாடு செய்ய தனுஷ் ராசிக்கு எண்ணம் போல் வாழ்க்கை உங்க கையில நிக்குங்க. வாழ்க வளமோடு நலமோடு, வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள். நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓம் அம்பிகையே போற்றி போற்றி. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதுங்க. வாழ்க்கையில முன்னேறி போயிடலாம்.